இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு. என்னோட வீக் டேஸ்ல 11 ஏஎம் டூ 11 பிஎம் என்னெல்லாம் ஒர்க் இருக்கும், என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா என்னெல்லாம் பேச போறேன்னு எனக்கு ஐடியா இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காம பார்த்துக்கிறேன். பசங்க 8:15க்குலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிருவாங்க. வேன் வந்துரும். ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டு 9:30 to 10க்குள்ள ஹஸ்பண்டும் கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் எனக்கு ஃப்ரீ டைம். ஒர்க் பண்ண அசதி ரொம்ப இருக்கும். ஸோ 1 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 11:00 போல, இல்ல 11க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்மளோட ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இந்த எல்லா ரூம்லேயும் லைட் ஆஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏம்மா லைட் ஆஃப் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையாம்மா, அதை போய் வீடியோவில் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாங் வீடியோ அந்த சிஸ்டர் பார்த்தாலும் சரி, இல்லை பார்க்குறவங்களும் சரி, எங்கள் வீடியோ எவ்வளோ பெருசுன்னு தெரியும். நியர்லி 6 ரூம்ஸ் இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பசங்க எல்லா ரூம் லைட்ரையுமே போட்டுருவாங்க. டைனிங் டேபிளில் இருந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுருவாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரூமில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து பெட்டில் வச்சுருவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சு ஏற கட்டுறதுக்கே எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் தான் கிச்சன் பக்கம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண முடியும். பெட்ரூமை க்ளீன் பண்ண முடியும். எல்லா ரூம்லேயும் லைட்டு, ஃபேனுன்னு எல்லாமே ஓடிட்டுருக்கும். அந்த ரூமுக்கு போகும்போது ஒரு லைட்டு, இந்த ரூமுக்கு போகும்போது ஒரு லைட்டு, ஃபேனுன்னு மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. இதில் தலை காய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொருத்தியும் உட்காந்து தலை காய வைப்பாங்க. 2 பசங்க இல்லையா, 2 ரூமில் ஒருத்தி உட்காந்துக்குவா. சரியான சண்டையாக இருக்கும். ஸோ அந்த ஏரக்கட்டி எடுத்து வைக்கிறதுக்கு, லைட் ஆஃப் பண்ணி முடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன். அவசரமாலாம் செய்ய மாட்டேன். பாட்டு போட்டுட்டேன்னா ரொம்ப எந்துவா இருப்பேன். ஸோ கடகடன்னு வேலை எல்லாத்தையுமே செய்வேன். இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக தான் செய்வேன். செய்ய செய்ய பாதியில் போய் பெட்டில் கூட படுத்துக்குவேன். கண்டினியூஸாக செய்யறதுக்கு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டேன். எனக்கு ரெஸ்ட்டு தேவை. ஆனால் பசங்க 4 மணிக்கு வர்றதுக்குள்ளாரையே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினைப்பேன். ஏன்னா திரும்பவும் 4 மணிலேருந்து ஏதாவது குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட் ஒரு 11:00 வரைக்கும் இல்லை 10:00 வரைக்கும் கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எங்கேயாவது வெளியில கிளம்புறேன் அப்படின்னா கூட, கண்டிப்பா வீடெல்லாம் ஏரக்கட்டி எடுத்து வச்சுட்டு தான் வெளியில போணும். ஏன்னா வெளில போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆயிருவேன். வந்ததும் படுத்துக்கணும்னு நெனைப்பேன். அப்ப வீடு கசகசன்னு இருந்ததுன்னா, இன்னும் ப்ரெஷர் ஆகும். இல்ல வந்த டயர்ட்ல மறுபடியும் செய்யணுமா அப்படின்னு தோணும். பாத்திரமெல்லாம் கழுவாம அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா சிங்க்ல போட்டு மறுநாளே கழுவுவேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஏரக்கட்ட முடியுமோ, அவ்வளோ ஏரக்கட்டி எடுத்து வச்சுட்டு தான் போவேன். ஆனா சில நேரத்துல முடியாது. வேலை எல்லாத்தையுமே தேக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லா தெண்டமா இருந்துட்டு, மறுநாள் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வேன். ஆனா அப்ப டயர்டு தெரியாது. ஆனா டெய்லி டெய்லி செய்யும்போது ரொம்ப டயர்டா இருக்கும். பசங்க வீட்ல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. பாத்திரம் கழுவும்போது அலாசி வைப்பாங்க. வீடு எல்லாம் ஏரக்கட்டி எடுத்து வைப்பாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு, ஈவினிங் டியூஷன் போயிட்டு, பேட்மிட்டன் போயிட்டு வரும்போது அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசு வராது. பாவமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நானே செஞ்சுப்பேன். வீக்கெண்ட்ல கண்டிப்பா எனக்கு பசங்க ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. இன்னைக்கும் அதே போல தான் 11:00 போல ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வீடையெல்லாம் ஏற கட்டி, பாத்திரம் கழுவி, சிங்க கழுவி விட்டு வீடு கூட்டி முடிச்சதும் கபகபன்னு பசி எடுத்துருச்சு. ஸோ குளிக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்ல. ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றலாம். அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிக் பாஸ் லைவ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு சாதம் வந்து ஒயிட் ரைஸ், பச்சை பயிறு, சேனக்கிழங்கு வறுவல், 2 பாயில்டு எக் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு, குளிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். ஸோ துவைக்கிற துணியெல்லாம் இருந்தது. அன்னன்னைக்கு துவைச்சு வச்சுருவேன். ஆனா மடிப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா மடிக்க மாட்டேன். இந்த ஹால் கிளிப்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்னர்ல அவ்ளோ துணி சேர்ந்திருக்கும். ஒரு 10 நாள்த்த துணிய சேர்த்து வச்சு மடிச்சு வச்சேன்னா தான் எனக்கு ஒரு திருப்தி. டெய்லியும் துவைச்சாலும் டெய்லி துணிய மடிக்கிறதுக்கு அவ்ளோ ஒரு சலுப்பு. கண்டிப்பா என்ன மாதிரி நெறைய பேர் இருப்பீங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கான லோடையும் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு, பசங்க ஈவினிங் வந்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா பால் காய்ச்சி வச்சுட்டு, அது கூடவே வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கார்ன் தான் வந்து வேக வச்சு குடுக்க போறேன். அதனால கார்ன வந்து பாயில் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து அது கூட இந்த பட்டர், சர்க்கரை, சாட் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு, அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிருவாங்க. கார்ன் செஞ்சு குடுத்தேன் அப்படின்னா, சின்னவளுக்கு சண்டை வரும். ஏன்னா, அவளுக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்காது. "நீ பெரியவளுக்கு சனாக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்ற. எனக்கு பிடிச்சத நீ செஞ்சு குடுக்கவே மாட்ட." அப்படின்னு ஒரே நாள்ல சண்டை போட ஆரம்பிச்சுருவா. ஆனா, அவள கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட வைக்கணும். ஏன்னா, அவளுக்கு அந்த இது பிடிக்காது. பட் நல்லது சாப்பிட்டுக்கோ, இல்லன்னா அம்மாக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னேன்னா, என் சின்ன பொண்ணு சாப்பிட்டுப்பா. பெரிய பொண்ணும் அப்படியே தான். பட் சின்னது தான் ரொம்ப மொரண்டு பிடிக்கும்.
அதனால கார்ன வேக வச்சு அவங்களுக்கு பட்டர், கொஞ்சம் சாட் மசாலா, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, சால்ட், கொஞ்சம் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், பட்டர் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து ஸ்பூன் போட்டு குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரீட் சைட்லலாம் வாங்குவோம் இல்லையா? ஸ்வீட் கார்ன் அது போலவே இருக்கும். அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா, சிங்க் ஃபில் ஆயிரும். லஞ்ச் பாக்ஸ் போட்டுருவாங்க. மத்தியானம் நான் சாப்பிட்டது இருக்கும். ஸோ எகைன் ஈவினிங் ஒரு தடவ பாத்திரம் கழுவுனா, மறுபடியும் நைட்டு ஒரு தடவ கழுவுற மாதிரி இருக்கும். அதனால சேர்த்து வச்சு நைட்டே பாத்திரம் தேய்ச்சு வச்சுருவேன். மெய்ட் அக்காவ நிறுத்துனதுலருந்து ரொம்ப அதிகப்படியான வேலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா காலையில சமைக்கும்போது பாத்திரம் வேணும், நைட்டு கழுவி வச்சுட்டு படுத்துறலாம். இல்ல நெறைய பாத்திரம் சேர்ந்தா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்திரம் மட்டுமே தேய்ச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால அதிகமா கால் வலி, இடுப்பு வலி எடுத்துருச்சு. பாத்திரமும் கம்மியா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போட்டாலுமே, சிங்க் நெறஞ்சிருது. அது ஏன்னே தெர்ல. பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். ஏன்னா, அடுத்த நாள் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கணும். எனக்கு குக் பண்றதுக்கும் கொஞ்சம் காமா இருக்கணும். அந்த பிளேஸ் வந்து காமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபுல்லாவே கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். பசங்க சாப்பிட்டுட்டு டியூஷனும் கிளம்பிட்டாங்க. இனி அவங்க வர்றதுக்குள்ளார சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். துணி காய போடுறது, அதுக்கப்புறம் வேற ஏதாவது எடுத்து வச்சு கிளீன் பண்றது. வந்ததுமே மறுபடியும் கழச்சு விட்டுருவாங்க. ஸோ, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, மஷ்ரூம் பச்சை பட்டாணி கிரேவி தான். ரொம்ப சூப்பரா, யம்மியா இருக்கும். ஸோ, இந்த கொஞ்ச நேரம் டைம்ல வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுட்டு, ஆனியன், தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் கிரீன் டீ குடிச்சுட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 8 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கசகசாவ சுடு தண்ணீல ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டைம்ல கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் லைவ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அமைதியா இருக்கும்போது ஏதாவது பேக்கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்து நான் வந்து தனிமையில இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அதனால ஒண்ணா பாட்டு ஓடும், இல்ல டிவி ஓடிட்டுருக்கும், இல்ல ஸ்டோரி டெல்லிங் ஏதாவது ஓடிட்டே இருக்கும். குறிப்பா இந்த அதர் லாங்குவேஜ் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அதர் லாங்குவேஜ்ல வர மூவிஸோட ஸ்டோரீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. அது எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப அதிகமாவே நான் கேட்டுட்டுருப்பேன். இப்ப வந்து கொஞ்ச நாளா பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு. யாரெல்லாம் என்ன மாதிரியே பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. இப்ப சனா வந்துருவா. அவள கூட்டிட்டு பேட்மிட்டன் கிளாஸ்க்கு கெளம்பிரணும். 6:30க்கு வந்துருவா. அவ ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்ததும் அவளுக்கு ஏதாவது ஜூஸ் மாரி போட்டு குடுப்பேன். அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அவளும் நானும் 2 பேருமே வந்து கெளம்பிருவோம். போற வழியெல்லாம் சனா அவளோட கிளாஸ்ல என்ன நடந்தது, அவ ஃப்ரெண்டு கூட என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வருவா. நானும் என்னோட லைஃப்ல நடந்த மொமெண்ட்டு, அப்புறம் எனக்கு என்னென்ன ஆசை, எனக்கு என்னென்னலாம் வந்து செய்யணும் அப்படின்னு தோணுது, அது எல்லாத்தையுமே அவகிட்ட பேசிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும். சில நேரம் அவளுக்கும் எனக்குமே சண்டை வந்துரும். ஸோ அவள கொண்டு போய் பேட்மிட்டன் கிளாஸ்ல ட்ராப் பண்ணிட்டு, வர வழியில வந்து ஆர்என்எஸ்ல இட்லி அரிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாட்டு அரிசியும் சரி, இட்லி அரிசியும் சரி, ஆர்என்எஸ்ல தான் வாங்குவேன். எனக்கு அங்க தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இட்லி அரிசி வந்து கேஜி வந்து ₹46 வரும். சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா, கிச்சடி பொன்னி வாங்குவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் வந்து நல்லா சன்னமா இருக்கும். நல்லா பழைய அரிசியா இருக்கிறதுனால, அவ்வளோ சீக்கிரத்தில குழஞ்சு போகாது. ஸோ அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி தோசை மாவு ஆட்டணும். எப்ப ஆட்ட போறேன்னு தெர்ல. வந்ததும் பார்த்தீங்கன்னா, சாந்து அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டா. "அம்மா ஜூஸ் போட்டு குடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்த பப்பாளி ஜூஸ் வந்து சனா குடிச்சிட்டு போயிட்டா. ஸோ இவங்களுக்காக மொளாம்பழம் போட்டுக்கிட்டேன். எனக்கும் வந்து கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. அதனால பால் ஊத்தி கொஞ்சமா சர்க்கரை, ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் போட்டு நான் 1 டம்ளர், அவ ஃப்ரெண்டுக்கு 1 டம்ளர், அவளுக்கு 1 டம்ளர் குடிச்சிட்டு, நான் வந்து இன்னைக்கான டின்னர் ப்ரிப்பரேஷன் மஷ்ரூம், பச்சை பட்டாணி கிரேவி. அந்த ரெசிபிய உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியா நறுக்குன தக்காளி, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து நம்ம ஊற வச்ச முந்திரி, கசகசா இருக்கு இல்லையா? சுடு தண்ணீல ஊற வச்சிருப்போம்ல, அதையும் வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் கூட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்ததுக்கப்புறமா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, ஒரு 1 பெரிய தக்காளி இல்லன்னா 2 வந்து குட்டி தக்காளி நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு, கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மேஷி ஆயிரணும். இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சமா மிளகாத்தூள், தனியாத்தூள் அவ்வளதான். பெருசா இதுக்கு மசாலா எதுவுமே தேவைப்படாது. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம சேர்த்துக்கங்க. மஷ்ரூம சேர்த்துட்டு மசாலால நல்லா கோட் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நெறைய தண்ணி விடும். ஸோ இத நல்லா போட்டு மஷ்ரூம மசாலாவோட கோட் பண்ணி விட்டு லிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா, நல்லா திக்காயிரும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நான் இதில வந்துட்டு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன். அதுவும் அது கூடவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு தண்ணி அதிகமா சேர்த்துக்காம, சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும்.
முடிஞ்ச வரைக்கும் சிம்லயே குக் பண்ணீங்கன்னா, நல்ல க்ரீமியா இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணிட்டு, அது மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம், கரம் மசாலா, கசூரி மேத்தி, நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெறைய வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா? பட்டர் நான், இதுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி இதெல்லாம் தான் ஃபைனல் டச். இந்த மாரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வரணும் அப்டின்னா, ஸோ ஃப்ரெஷ் கிரீம், கசூரி மேத்தி, கரம் மசாலா, பட்டர் இது எல்லாமே கிரேவி பக்காவா ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா சேர்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மஷ்ரூம் கிரேவிய ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் தான் வச்சு கடகடன்னு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. சனா, சாந்தினி ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சனா வந்துட்டு, "அம்மா உனக்கு டயர்டா இருக்கும். நானே சர்வ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் எனக்கு சர்வ் பண்ணி குடுத்தா. நான் சாப்பிட்டு முடிச்சதும் சாந்தினி எனக்கு ஐஸ் வச்சுட்டா. "அம்மா ஹோம் ஒர்க் நெறையா இருக்கும்மா. எனக்கு ஊட்டி விட்டுரு. நான் உனக்கு பாத்திரம் அலாசி தர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ரொம்ப இடுப்பு வலி, கால் வலியா இருந்தது. இருந்தாலும் குழந்தை கேட்டு மறுக்க முடியல. அதனால அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் அவளும் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க தொட்டி நெறைய மறுபடியும் பாத்திரம் சேர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் நான் கழுவி குடுக்க சாந்தினி அலாசி வச்சா. நான் வேணான்னு சொன்னேன். "இல்லம்மா பரவால்ல. இது எனக்கு ஜாலியா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அவ தான் அலாசி குடுத்தா. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பு, சிங்க் எல்லாத்தையுமே சுத்தமா கழுவி கிளீன் பண்ணி விட்டுட்டு, மறுநாள் அவங்களுக்கு வந்து டேட்ஸ் பால் ஊற வைக்கணும். இந்த நட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, பம்ப்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அது கூடவே வந்து பாதாம், கேஷ்யூ, வால்நட், கிரேப்ஸு அத்திப்பழம் இது எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சுட்டு காலையில பால்ல அடிச்சு குடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.